Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எக் மலாய் மசாலா. ரொம்ப டேஸ்டா ஈஸியா ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதனால ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இது கூட நம்ம இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துல ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு நீங்க இது கூட சேர்த்துக்கங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து இத நல்லா மிக்ஸில நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். இதுக்கு நம்ம 3 முட்டை எடுத்துருக்கோம். அந்த 3 முட்டையையும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்து மிக்ஸில அரைச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆயில்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அதை வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் நம்ம இத வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம திரும்பவும் இந்த ஆயில்ல நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கிட்ட நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட அடுத்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு 1/4 கப் கிட்ட நம்ம இது கூட மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான மில்கா நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கங்க. மில்க் சேர்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மல்லித்தூள் நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கங்க. தனி மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கல. அப்படி வேணும் அப்படின்னா நீங்க மிளகாய் தூள் வேணா லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனைலாம் நல்லா போயிருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட ஒவ்வொரு எக்கையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ லைட்டா நம்ம இத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி அடுப்பை சிம்லயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் லைட்டா அத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்பதான் அந்த மசாலா எல்லாம் அந்த எக்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட வந்து மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான எக் மலாய் மசாலா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.